பிரைஸ் லார்ட் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்னன்னே தெரியாமல் ஒரே துக்கமாக போயிட்டுருக்கு இல்லையா? வாழ்க்கையில் எது தொடங்கினாலும் தோல்வியாகவே இருக்குது. ஒரே ஏமாற்றம், கவலை, கண்ணீர், விரக்தி, இப்படிலாம் அநேக ஃபீலிங்ஸோட கடந்து வந்துட்டுருக்கீங்களா? அப்படிப்பட்ட கடந்து வந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆதியாகமம் 12வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீங்கள் எப்படி இருப்பீங்களாமா? ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுவரையும் இருந்த தரித்திரம், இதுவரை இருந்த வியாதி, இதுவரையும் இருந்த இயலாம எல்லாமே மாறி ஆண்டவர் உங்களை எப்படி வைக்க போறாரு தெரியுமா? ஆசீர்வாதமா நம்ம வைக்க போறாரு. இதுவரையும் நம்ம கொஞ்சத்துக்கும் அநேகரை எதிர்பார்த்துட்டு கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் இது முதற்கொண்டு ஆண்டவர் உங்களது கரத்தை கொண்டு அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக உங்களை மாற்றப் போகிறார். ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருபோதும் எந்த நிலையிலும் கைவிடப்பட்டு திக்கற்று இல்லாதபடி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அநேக ஜனங்களுக்கு உங்களை அதிகாரியாக வைத்து உங்கள் நிலைமை உயர்த்த போகிறார். அவர் உங்களது ஆத்மாவை மீட்டெடுத்திருக்கிறார். நீங்கள் பாவி அல்ல. நீங்கள் அநேக தவறுகள் கூட செய்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ மனதிரும்பும் போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு கண்டிஷனோடு தான் ஒரு காரியத்தை செய்வார். அதேனால நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் திரும்புறப்ப நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னமா புரிஞ்சுச்சா?